ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஸ்டைலில் பன்னீர் கிரேவி எப்படி வச்சுங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வீடியோவாக காட்ட போகிறேன். முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். நான் ஒரு 150 கிராம் பன்னீர் எடுத்திருந்தேன். அதை பீஸாக க்யூபாக கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெயை நல்லா காய்ச்ச உடனே 2 கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பெல்லாம் போட்டு நல்லா தாளித்து அதை நல்லா பொரிய விட்டுறணும். ஏலக்காய் கொஞ்சம் கிள்ளி போடுங்க, அப்படின்னா கொஞ்சம் மனமும் சுவையும் நல்லாயிருக்கும். கிள்ளி போட்டு அது நல்லா காயணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 2 பல்லாரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். பொடி பொடியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த பல்லாரியை நல்லா போட்டு பல்லாரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்தட்டியும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு இதுக்கு ஊடால தக்காளி கட் பண்ணி அதில் கொஞ்சோல வத்தப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா தூள், கொஞ்சம் மல்லிப்பொடி, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருந்துக்கணும். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் இஞ்சியும் பூண்டும் நம்ம அந்த தக்காளி அரைக்கிறோம் இல்லையா, அதோடு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தக்காளி மட்டும் கட் பண்ணியிருக்கேன். மீதி அந்த மிளகாத்தூள் நான் சொன்ன மசாலா தூள்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம கோல்டன் கலர் வந்த உடனே இந்த மசாலாவும் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. முதல்ல நான் சாதாரண மிளகாய் தூள் போட்டிருந்தேன், அதனால் எனக்கு கலர் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டேன். இது நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பவும் கொஞ்சம் சோயா சாஸ் அப்புறம் சில்லி சாஸ் ரெண்டுமே போட்டு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு எல்லாத்தையுமே கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 2 மினிட்ஸ் கழித்து முந்திரி பருப்பு, கசகசா போட்டு அதையும் அரைச்சி அதில் ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் கடைசியாக நம்ம ஒரு கொதி வந்த உடனே இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இந்த கொதி வந்த உடனே நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை போட்டுடணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் போடணும். நான் அந்த மசாலா, அந்த முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கடைசியாக க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் போட்டுட்டேன். பன்னீரை போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரணும். அது ரொம்ப நேரம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ்னாலே போதும் வந்துடும். இல்லைனா பன்னீர் நம்மளுக்கு ரொம்ப நேரம் வச்சிங்க அப்படின்னா அப்படியே பூரா குழஞ்சி கொலன்னு ஆயிரும். அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதியிலே நல்லா பன்னீர் நல்லா வந்துருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் மல்லிச்செடி, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருந்தேன். கஸ்தூரி மேத்தி கசக்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையுமே போட்டு கிண்டி விட்டாச்சு. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி. நீங்கள் சோயா சாஸும் இது டொமேட்டோ சாஸும் பிடிக்கல அப்படின்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் நான் அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பசங்க சாப்பிட்றவங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்கிறதுக்காண்டி போட்டேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் பூரி தான் பண்ணேன். நம்ம ரைஸுக்கு கூட ஊற்றி சாப்பிட்லாம். இட்லி, தோசை எதுக்குனாலும் சரி. சிக்கன் கிரேவி மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மெத்தடில் நான் செஞ்சுருக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நான் என்னோடய மெத்தடில் செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குங்கிறது பார்த்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.